ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மீனி அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ஸோ நம்ம 33வது வாக்கியம் பார்த்துட்டுருக்கோம். என்ன வாக்கியம் அது? இளைப்பு விடா தீர்த்தேனோ நம் பாடுவானை போலே. ஸோ இந்த வாக்கியத்தில் நம் பாடுவான் ஒரு ஹரிஜனை சேர்ந்தவர். அவர் ஏகாதசி பெருமாள், திருக்குறுங்குடி பெருமாள், திரு சுந்தர பரிபூரண நம்பி அவருக்காக ராத்திரி முழுக்க பாடுவார். பஜனை பாட்டு பாடி அவரோட ஃபுல் ஏகாதசியை அப்படி தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஃபுல் நிர்ஜலமாக இருந்து அந்த மாதிரி ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை பஜனை பாடின்னு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசின் போது ஒரு பிரம்ம ராட்சசன் அவரை பிடிச்சுண்டு இவர் அங்கேருந்து தப்பிச்சு நான் பாடிட்டு வரணும், ஏன்னா நான் ஒரு ஏகாதசிக்கும் பாடுறேன், அதனால் இந்த ஏகாதசிக்கும் நான் பாடணும்னு சொல்லி அவர்கிட்டேருந்து அந்த பிரம்ம ராட்சசக்கிட்டேருந்து தப்பிச்சு பாடுறார். பாடி முடிச்சுட்டு திரும்பியும் வரைச்சு அங்கே பெருமாள் அவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து முடித்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. கொடிமரமும் நகர்ந்து பெருமாளோட நல்ல தரிசனம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவர் திரும்பியும் மகேந்திர பர்வதம் வழியாக காட்டுக்கு வர சமயத்தில் பெருமாளே பிராமணனாக அவரை தடுத்து நிறுத்த பார்க்குறார். ஆனாலும் அவர் வாக்கு தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிரம்மராட்சசர்கிட்ட போகிறார். ஸோ இது வரைக்கும் நம்ம நேத்தி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆறுதுன்றதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னால் பக்தியில் 4 விதம் இருக்குது. என்னென்ன விதம்? ஒன்று ஆர்த்தி, இன்னொன்று ஜிக்ஞாசு, இன்னொன்று அர்த்தார்த்தி, இன்னொன்று ஞானி. ஸோ நம்ம எல்லாரும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் இல்லைன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் பெருமாளை போய் கேட்குறோம். இல்லைன்னா நம்ம சொல்லுவோம், சுவாமி நான் உங்களுக்கு 108 சுற்றுறேன், எனக்கு இதை நடத்தி கொடு. நான் உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இதை நடத்தி கொடு. இல்லைன்னா நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன், எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்லாம் கேட்குறோம். இதெல்லாம் இந்த அர்த்தார்த்தியில் வந்துடும். ஸோ இந்த வேண்டதெல்லாம் தப்பு கிடையாது, யாருமே எதுவுமே தப்பு கிடையாதுன்னா நம்ம பெருமாளை கேட்காம வேறு யாரை கேட்க போகிறோம்? பெருமாள் தானே நமக்கு எல்லாம். ஸோ இதில் வகைகள் சொல்கிறேன். ஓகே, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு அண்ட் ஞானி. ஞானின்றது தான் பெருமாளுக்கு நம்ம எப்படி இந்த பக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஞானி. ஓகே, அந்த இதில் ஆர்வம். இப்போ பெண் பிள்ளையே ஞானியோட கேட்டகரியில் தான் இருக்கா. ஏன்னா அவளோட பக்தி யாருக்கும் சிறந்ததில்லை அப்படின்னு அவன் நினைக்கிறா. அது இல்லாதனால தான் ஊரோட்டு போகிறா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் பார்த்தா நம் பாடுவான் ஞானி கேட்டகரியில் வருவார். ஸோ நம்மளும் நம்மளை உயர்த்திக்க ட்ரை பண்ணணும். பட் கர்மயோகத்தில் அது ரொம்ப கஷ்டம், கரெக்டு தான். ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணுறதை நம்ம பண்ணலாம். இந்த ஜென்மா இல்லையா, அடுத்த ஜென்மா பார்த்துக்கலாமே, ஆனால் பண்ணுறதை பண்ணுவோமே. ஸோ இந்த இதில் திரும்பியும் நம் பாடுவான் ஞானியை சேர்ந்தவர் அப்படின்னா அவருக்கு எதுக்காகவும் அவரோட கொள்கையை விட்டு கொடுக்காம பக்தி பண்ணுறதுல மட்டும் குறியாக இருந்தார் இல்லையா. ஸோ இப்போ பிரம்மராட்சசன் முன்னால் போகிறாராம். போனால் பிரம்மராட்சசன் அப்படியே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுன்னு இருக்கான், அப்படியே கோமா இன்னும் வரலையேன்னு. அப்போது உடனே இவர் வந்ததை பார்த்த உடனே அதுக்கு ஒரே ஆச்சரியமா, பரவாயில்லையே வந்துட்டானே இவன் அப்படின்னு பார்க்குறதான். பார்த்துட்டு பார்த்தா இவரோட முகத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு தேஜஸாக, அப்படி ஒரு களையாம். உடனே அதுக்கு பசியே போயிடுதான். ஒரு நிமிஷம் அந்த முகத்தை பார்த்த உடனேவே பசி போயிட்டு, நீ என்ன மாயம் பண்ண? நீ கண்டிப்பாக நீ கோவிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்க, எனக்கு தெரியறது. ஏன்னா உன் முகத்தில் ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஒளி தெரியறது, என்னோட பசியெல்லாம் போயிடுத்தே, நீ ரொம்ப பெரிய ஞானியாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பிரம்மராட்சஸ் சொல்கிறதான். சொன்ன உடனே நான் வந்துட்டேன், நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறாராம் நம் பாடுவார். அப்போ உடனே எனக்கு பசியே போயிடுது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை யோசிக்கிறதான் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நான் இந்த ஜன்மாவில் ரொம்ப நிறைய நாள் இந்த மாதிரி இந்த வியர்த்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்.
எனக்கு இந்த ஜென்மா போகிறோம், நீ வந்து எனக்கு உன்னோட இதுலேருந்து நீ வந்து இத்தனை நாள் ஏகாதசிக்கு போயிருக்கல்ல, அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்து மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறதான். அப்போ உடனே இல்லை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரா நம்பாடுவார். சரி வேண்டாம், நீ ஏதாவது ஒரு ஏகாதசி ஏதாவது ஒரு ஏகாதசியோட புண்ணியத்தையாவது எனக்கு கொடுன்னு, இல்லை கொடுக்க மாட்டேன்றாராம். அப்புறம் சரி நீ வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பாடின பாரு, அந்த பாட்டோட அந்த ஒரு புண்ணியத்தையாவது எனக்கு கொடு, நீ பாடினது புண்ணியத்தையாவது எனக்கு கொடுன்னு, இல்லை கொடுக்க மாட்டேன்றாராம். அப்புறம் உடனே இவர் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இவர் சொல்கிறாராம், இந்த பார் நான் வந்து ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா, அத்தனை நாள் வந்து எனக்கு நான் கரெக்டாக பண்ணேனா, நான் கரெக்டாக பாடினேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப வருஷமாக பாடின்னு இருக்கேன். ஆனால் அத்தனை நாள் நான் பாடினத்தில் வந்து நான் கரெக்டாக பண்ணேனா, நிஜமாகவே பெருமாளுக்கு பிரசன்னமாக இருந்ததான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் பாடின போது கைசிகம்ன்ற பண்ணில் பாடினத்துக்கு எனக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து தர்ஷன், ஸ்பர்ஷன், சம்பாஷன் 3மே அனுகிரகம் பண்ணார். கையை பிடிச்சுண்டு அவர் வந்து என்னை பார்த்தார். பக்கத்துலேருந்து எனக்கு அவரோட தர்ஷனம் கிடச்சிது. அவர் என்னோட பேசினார். ஸோ இத்தனை கிடச்சது வந்து எனக்கு இந்த கைசிகம்னு பாடின அந்த பண்ணுனால தான். ஸோ இந்த ஒரு ராத்திரியோட இந்த புண்ணியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். எவ்வளோ பெரிய மனசு வேணும். நம்ம வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டு திங்குன்னு நம்ம தானே வச்சுக்க யோசிப்போம், நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க யோசிப்போமா? ஆனால் இவர் வந்து மற்றதெல்லாம் எது பெஸ்ட்டு இல்லைன்றதெல்லாம் தள்ளிட்டோ எது அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் கொடுக்க யோசிக்கிறார். எவ்வளோ பெரிய மனசு வேணும் அதுக்கு. ஏன்னா அன்றைக்கி தான் இந்த ஒரு இது பண்ணி தான் அவருக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடச்சிது. இத்தனை வருஷம் அவர் பெருமாளை பார்த்தது கூட கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் நான் தானமாக உனக்கு கொடுக்குறேன், அந்த புண்ணியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய மனசு வேணும் அந்த நம்பாடுவானுக்கு அப்படின்னு கொடுத்த உடனே அந்த பிரம்மராட்சசனுக்கு மோட்சம் கிடச்சுடுத்து. ஸோ இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை அழகாக ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி எவ்வளோ பக்தி இருந்ததுன்னா, தட் இஸ் அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணுற ஒரு நம்பாடுவான் என்ன பெருமாளே தடுத்தா கூட இல்லை, என்னோட வாக்கு தான் முக்கியம், நான் இதை வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போகிற அளவுக்கு அந்த பக்தி பண்ணுறவர். அப்பேற்பட்ட பக்தி இருக்குது. அந்த மாதிரியாக அடியாளுக்கு வந்து நினச்சிருந்தா நான் பெருமாள்கிட்ட இங்கே அதே மாதிரி பக்தி பண்ணி வைத்தமாநிதி கோவிலில் அழகாக நான் இருந்திருக்கலாம். வைத்தமாநிதி பெருமாளுக்கு நான் அழகாக ஏகாதசி பாடியிருக்கலாம், பஜனை பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அடியாளுக்கு அப்படிலாம் தோணலையே சுவாமி. அடியாள் ஒரு வெறும் மொசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். ராமானுஜர் அப்படியே வேந்து போகிறாராம். ஐயோ என்ன இது, இப்படி ஒரு இதுவா? இது வந்து ரொம்ப ஆக்சுவலி ராமானுஜருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இன்சிடெண்ட்டு இந்த இது. ஏன்னா அவருக்கு தெரியாததில்லை. என்ன இதில் ரொம்ப ஆச்சரியமானதுன்னா, ராமானுஜர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் அவரோட சிஷ்யர் எல்லாரையும் கூட்டின்னு, நிறைய சிஷ்யரா ராமானுஜருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய. ஏன்னா அவர் வந்து he was a very liberal person and எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணியிருந்தார். அவருக்கு ஹரிஜன் பிராமின் அப்படின்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரையுமே ஒன்றா நினச்சி எல்லாருக்கும் ஒரே அனுகிரகம் பண்ணுவர் அவர், ஜெகதாச்சாரியர். அதனால நிறைய அவருக்கு சிஷ்ய கோடின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ சிஷ்யர் எல்லாரும், இவர் எங்கே திவ்ய தேசத்துக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த சிஷ்யரும் வருவா. ஸோ அப்போ நிறைய சிஷ்யரோட திருக்குறுங்குடிக்கு வந்தபோது அங்கே என்ன ஆச்சா, பரிபூர்ண நம்பி, நம்ம சுந்தர பரிபூர்ண நம்பி இவர்கிட்ட கேட்குறா, எப்படி நானும் இந்த ஊரில் இத்தனை வருஷமாக இருக்கேன், ஆனால் எனக்கு இவ்வளோ சிஷ்யர்கள் இல்லையே, உனக்கு எப்படி இவ்வளோ சிஷ்யர் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே ராமானுஜர் வந்து சொல்கிறாராம், கேட்கும் முறையில் கேட்டால் கேட்கும் பதிலுக்கு கேட்கும் கேள்விக்கு நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவர் கேட்குறது வந்து இப்போ யாராக இருந்தாலும் ஒரு முறையாக கேட்கணும் இல்லையா? அதை தான் வந்து ராமானுஜர் அவர் அகம்பாவத்தினால பேசலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
எல்லாமே யூ ஹாவ் டு டூ இட் பர்ஃபெக்ட்லி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ உடனே சுந்தர பரிபூர்ண நம்பி புரிஞ்சுட்டாராம். உடனே அவர் வந்து ஒரு சிம்மாசனத்தை எடுத்துன்னு வந்து போடுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே அவள் எடுத்துன்னு வந்து அழகாக பெருமாளுக்கு பக்கத்தில் ஒரு சிம்மாசனத்தை போடுறாளாம். போட்ட உடனே ராமானுஜர் அவர் வந்து சுந்தர பரிபூர்ண நம்பி கையை கட்டி வாயை பொத்தி இப்படி நிற்கிறாராம் ராமானுஜர் முன்னால், எனக்கு சொல்லுங்கோன்னு. இப்போ வந்து அந்த குரு ஸ்தானத்தை ராமானுஜருக்கு கொடுக்குறார். பெருமாள் வந்து சுந்தர பரிபூர்ண நம்பி குரு ஸ்தானத்தை ராமானுஜருக்கு கொடுக்குறார். அப்போது உடனே ராமானுஜர் என்ன பண்ணாரா, அவர் பயங்கர ஹம்பிள். அவர் உடனே என்ன பண்ணாரா, அந்த சிம்ஹாசனத்தில் அவரோட ஆச்சாரியர் இருக்கிறதா நினச்சி, பெரிய நம்பி இருக்கிறதா நினச்சி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுந்தர பரிபூர்ண நம்பியோட காதில் வந்து ஓதுறாரா அஷ்டாட்சர மந்திரத்தை. என்னது, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஓதுறாராம். ஓதின உடனே இவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு தாசிய பேரும் கொடுக்குறாராம். வைஷ்ணவ நம்பி அப்படின்னு தாசிய பேரும் கொடுக்குறாராம். ஸோ அதுலேருந்து தான் அவருக்கு வைஷ்ணவ நம்பின்ற ஒரு பேரும் வந்தது. சுந்தர பரிபூர்ண நம்பிக்கு இன்னொரு ராமானுஜர் கொடுத்த தாசிய பேர் வந்து வைஷ்ணவ நம்பி. ஸோ இந்த மாதிரி அவரை வந்து அவரும் சிஷ்யனை ஆக்கின்ட்டாராம். ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னன்னா எல்லா சிஷ்ய கோடிக்கு நடுவில் சுந்தர பரிபூர்ண நம்பியும் நின்றுப்பாராம். நின்று இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறச்சே அஹம் ராமானுஜதாஸ்யம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாராம். ஸோ அப்படின்னா ராமானுஜரோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாராம் அவர். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, ராமானுஜர் வந்து அனந்த பத்மநாபன் கோவிலுக்கு போகிறார். கோவிலுக்கு போனால் அங்கே அனந்த பத்மநாபன் என்ன பண்ணார், ராவா ராமானுஜரை கூட்டின்னு வந்து வட்டப்பாறை அப்படின்னு ஒரு இடம், இது திருக்குறுங்குடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அந்த இடத்துல வந்து விட்டுறார். விட்ட உடனே ராமானுஜர் வந்து நம்ம எங்கேயோ பக்கத்தில் தான், திருக்குறுங்குடி பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காத்தால் எழுந்த உடனே பார்த்தா எங்கேயோ நம்ம இருக்கோம் அப்படின்னு வடுகான்னு கூப்பிட்றார். வடுக நம்பி வந்து ராமானுஜருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிஷ்யர். அவர் தான் எல்லா வேலையும், ராமானுஜருக்கு வேண்டிய வேலையெல்லாம் வடுக நம்பி தான் செய்வார். ஸோ வடுகானை கூப்பிட்ட உடனே சுந்தர பரிபூர்ண நம்பி வந்து வடுக நம்பியோட வேஷத்தில் வந்து அந்த இடத்துக்கு வரார். வந்து ராமானுஜரோட வஸ்திரத்தெல்லாம் தோச்சி உலர்த்தி அவருக்கு வந்து தீர்த்தமாடி வந்த உடனே ராமானுஜருக்கு இதெல்லாம் திருமண் குழைச்சி கொடுத்து திருமண்லாம் இட்டு விடுறார். இட்டு விட்டோடனே ராமானுஜர் சொல்கிறார், ஆஹா இன்னைக்கு என் திருமண் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்ட்டு அவர் கையில் இருந்த அந்த கொஞ்சம் திருமண் பாக்கி இருந்த திருமணை இவர் வந்து வடுக நம்பிக்கை இட்டு விடுறார். ராமானுஜர் அவர் கையால் வடுக நம்பிக்கை இட்டு விடுறார். இட்டு விட்டுட்டு அப்புறம் சொல்கிறார், நம்ம கிளம்பலாவா, பெருமாளை போய் பார்க்கலாம், சுந்தர பரிபூர்ண நம்பியை போய் பார்த்துட்டு வரலாம், கிளம்பலாவான்னு உடனே அவள் 2 பேரும் கிளம்பி வந்து அந்த கொடிமரம் இருக்கிறல்ல அதுக்கிட்ட நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்ட்டு வடுக நம்பி அங்கேருந்து போகிறார். சரி வடுகாவுக்கு ஏதோ வேலை இருக்குது போல இருக்கு, சரி செஞ்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டு இவர் உள்ளே போகிறார். உள்ளே போய் பெருமாளை நல்லா ஆனந்தமாக பார்த்து சேவிக்கிறச்சே பார்த்தா நெத்தியில் ஏதோ வித்தியாசம் தெரியறது. என்னன்னு பார்த்தா 2 திருமண் தெரியறது. என்னடா இது என்னடா இது பெருமாளுக்கு 2 திருமணம் இருக்கே அப்படின்ட்டு பெருமாளோட அப்படி கையை பார்த்தா பெருமாள் கையில் திருமண் இருக்கு. அவர் குழைச்சி இட்ட திருமண் அண்ட் இவர் வந்து அந்த திருமண் பாக்கி இருக்கேன்ட்டு இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து இவருக்கு இட்ட திருமணோட இது அந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து கையில் இருக்குது. அப்போ உடனே இவர் தெரிஞ்சுட்டார், வடுகன் மாதிரி இவர் தான் வந்தாரா அப்படின்ட்டு. என்ன வடுகா அப்படின்னோடனே அவர் பெருமாள் வந்து அப்படியே வடுகர் நம்பி மாதிரி காட்சி கொடுப்பார் ராமானுஜருக்கு. அப்போ உடனே ராமானுஜர் கேட்பார், எதுக்கு அப்படின்ன உடனே பெருமாள் சொல்வார், நீங்கள் வந்து எனக்கு குருவாக இருக்கிறதுனால நான் குருவுக்கு வந்து எப்போதுமே கைங்கரியம் செய்யணும், எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடச்சிது, ஸோ அந்த வாய்ப்பு தவறக்கூடாதுன்ட்டு நான் என்னோடய குருக்கு நான் கைங்கரியம் செஞ்சேன் அப்படின்னு இந்த பெருமாள் சொல்கிறார். இப்போவும் நீங்கள் திருக்குறுங்குடி போனீங்கன்னா உங்களுக்கு பெருமாளுக்கு பக்கத்தில் அந்த ஆசனம் இருக்கும், சிம்மாசனம், ராமானுஜருக்காக போட்ட அந்த சிம்மாசனம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை இதெல்லாம் சொன்ன உடனே
ராமானுஜருக்கு அப்படியே சந்தோஷம். ஏன்னா ஃபார் ஹிம் சுந்தர பரிபூர்ண நம்பி இஸ் சிஷ்யன் இல்லையா? அதனால் இந்த அழகான அந்த நம்பாடுவானை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லிட்டா பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் நம்பாடுவான் வந்து பெருமாளே சொல்லுவாளாம், மம காயக அப்படின்னா அவன் என்ன பாடுறவன்பா அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி அவர் பேர் எடுத்தவர். ஸோ இது உங்களுக்கு எப்போதுமே பெருமாளுக்கு பாடணுன்னா நினச்சி எப்போ வேணாலும் பாடுங்கோ. குரல் சரியில்லை, இது சரியில்லை, என்னால் பாட முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்படி பாடினாலும் பெருமாள் பக்தியோடு பாடினா ஏற்றுப்பா. அதனால் தைரியமாக பாடுங்கோ. பாடுவான்னு நினச்சிக்கோங்கோ, சுந்தர பரிபூர்ண நம்பியே நினச்சிக்கோங்க, ராமானுஜரை நினச்சிக்கோங்கோ. கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்தில் இந்த ஏகாதசியில் பாடுவான் வந்து கைசிக ராகத்தில் கைசிக பண்ணில் பாடினதுனால அந்த வர ஏகாதசி, தட் இஸ் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியை வந்து கைசிக ஏகாதசின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப விசேஷமான ஏகாதசி. அண்ட் இந்த ஏகாதசி வந்து குருவாயூர்லேயும் குருவாயூர் ஏகாதசின்னு சொல்லுவாள். ஏன்னா கேசவன்னு ஒரு யானை, குருவாயூரில் இருந்த யானை வந்து அதே நாளில் வந்து பெருமாள் முன்னால், கிருஷ்ணர் முன்னால், குருவாயூரப்பன் முன்னால் போய் அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே உயிரை விட்டுருத்தான். அதனால் அந்த ஏகாதசி வந்து குருவாயூருக்கும் ஏகாதசி. அதே மாதிரி கைசிக ஏகாதசி ரொம்ப சிரேஷ்டமான ஏகாதசின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஏன்னா பாடுவான் வந்து அன்னைக்கு தான் அந்த கைசிக பண்ணில் பாடின அந்த ராகத்தில் பாடின ஏகாதசின்னு. ஸோ நிறைய பேர் வந்து கௌசிக ஏகாதசின்னு சொல்லுவாள். அது கௌசிக இல்லை, தப்பு. கைசிக ஏகாதசி அந்த ராகத்தினால அதுக்கு பேர் கைசிக ஏகாதசி. இளைப்பு விடா தீர்த்தேனோ பாடுவானை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.